வாய்வழி சுவாசம் அதை தவிர்க்கணும். வாய் அதாவது நீங்கள் நடக்கிறீங்க, நடந்து போகிறீங்க, சும்மா இருக்கீங்க, அப்போ வாய் மூடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்கிறீங்க, இப்படி உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள், அப்போது வாய் மூடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வாய் வழியாக சுவாசம் வெளியே வரக்கூடாது. நிறைய பேர் தூக்கத்தில் எச்சில் ஒழுகும், தூக்கத்தில் தலைவாணியெல்லாம் எச்சில் ஒழுகி பரவிட்டு கிடக்கும். அது மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த வாய்வழி சுவாசம் தான் காரணம். வாய் மேலே ஒரு கவனம் இல்லை, உதடுகள் மூடி இருக்கணும். அதே நேரத்தில் உள்ள பற்கள் கடிக்கக்கூடாது. அந்த மாதிரி பற்கள் ஒன்றோட ஒன்று கடித்து கொண்டு இருக்கக்கூடாது. உதடுகள் மூடி இருக்க வேண்டும். வாயை மூடி இருக்கிறதுல ஒரு கவனம் இருக்கணும். நீங்கள் அதற்கான பயிற்சியை எப்படி எடுக்கணும்னா, நடக்கும்போது நடைப்பயிற்சி. வாய்வழி சுவாசத்தை தவிர்க்க வேண்டும். வாய்வழி சுவாசம் எதற்கெல்லாம் காரணமாக இருக்குனாக்கா, வாய்வழி சுவாசம்னா வாய் வழியாகவும் சுவாசித்து கொண்டே இருப்பது. மூக்கு வழியாக தான் சுவாசிக்கணும். நம்ம மூக்கு வழியாக சாப்பிட்றதில்ல, அது மாதிரி வாய் வழியாக சுவாசிக்கக்கூடாது. அது மாதிரி வாய்வழி சுவாசம் செய்வதால் என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னா, சிலர் தூக்கத்தின் போது எச்சில் ஒழுகும். வாயிலேருந்து எச்சில் ஒழுகி தலைவாணி ஃபுல்லாக நனைஞ்சிரும், தலையணை ஃபுல்லாக நனைஞ்சிரும். அந்த மாதிரி அது பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கும் சரி, அவங்களுக்கே ஐயோ ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அது தோணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, விழித்திருக்கும் போது நமது வாயை பேசாத தருணங்களில் வாயை மூடாமல் வைப்பது தான் காரணம். நம்ம பேசலையா, பிறரிடம் பேசாத தருணங்களில் வாயை மூடி வச்சுருக்கணும். இதை உதடுகளை ஒன்றோடொன்று மென்மையாக மூடி வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் பற்கள் ஒன்றோடொன்று கடிக்கக்கூடாது. பற்கள் உள்ளக்குள்ளே தொடாமல் இருப்பதுனால. பற்களும் கடிக்கிறீங்க, வாயும் மூடி வச்சுருக்கீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாகி தலைவலியெல்லாம் வந்துடும். அது மூளையில் அந்த அழுத்தம் பரவி தலைவலி வரும், மன அழுத்தம் வரும், பார்வையில் ஒரு கோபம் வந்துடும், வாழ்க்கையிலே ஒரு கோபம் அதிகரித்து விடும், வாழ்க்கையிலே வெறுப்பு அதிகரித்து விடும். அதனால் வாயை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல இதுலேயும் ஒன்று. எப்படி தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, அது மாதிரி அந்த வாயை மூடி வச்சுருக்கணுங்கிறது பேசாத தருணங்களில், சாப்பிட்ற தருணங்களில் வாயை திறக்கணும், பேசும்போது வாயை திறக்கணும். மற்றபடி ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள், அப்போ வாயை மூடி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. வாயை மூடி மூக்கு வழியாக சுவாசிக்க வேண்டும். வாயை திறந்து வச்சுட்டு சுவாசிக்கும்போது என்னன்னா, அந்த மாதிரி இது தூக்கத்துலேயே அந்த பழக்கம் வந்துடுது. நம்ம விழித்திருக்கும்போது தேவையில்லாமல் வாயை திறந்து வச்சுருக்கனால பேசும்போதும் சாப்பிடும்போது தான் வாயை திறக்கணும். தேவையில்லாமல் வாயை திறந்து வச்சுருக்கனால என்ன ஆகுதுன்னா, விழித்திருக்கும்போது அது தூக்கத்துலேயும் வாய் திறந்தே தான் இருக்கும். அப்போது எச்சில் ஒழுகும், தலைவாணி ஃபுல்லாக நனைஞ்சிரும். அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் அப்போது இதுக்கான பயிற்சி, வாயை மூடி வைப்பதற்கான பயிற்சி, வாய்வழி சுவாசத்தை தவிர்ப்பதற்கு. வாய் வழியாக சுவாசிக்கும் போது என்ன ஆகுனாக்கா, வாயில் உணவு சாப்பிட்ற ஒரு உணவு பாதை, அதன் வழியாக காற்று நுரையீரலுக்கு போகும்போது அது ஒரு வாய் நாற்றத்துக்கு கூட காரணமாக இருக்கும். வாய் வழி சுவாசம் வாயை திறந்தே வச்சுருக்கணும். பேசும்போதும் சாப்பிடும்போது தான் வாயை திறக்கணும், மற்ற நேரங்களையும் வாயை திறந்தே வச்சுருக்கோம் அப்படின்னா, அப்போ இது மன உறுதியை ஏன்னா இது ஒரு தவறான நடைமுறை அப்படிங்கிறதுனால இது மன உறுதியை குறைக்கும். அதனால் வாயை மூடி வச்சுருக்கணும் அப்படின்னா மன உறுதி அதிகரிக்கும். மன உறுதி என்பது ஒரு இயல்பு நிலைக்கு வந்துவிடும். மன உறுதி என்பது ஏற்படும். இல்லைனா இருக்கிற மன உறுதியை இல்லாமல் செய்துவிடும். வாய்வழியில் சுவாசித்தால், வாய் வழியாக நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா இருக்கிற மன உறுதியை, இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய மன உறுதியை அது இல்லாமல் செய்துவிடும். அப்புறம் தனியாக பேசுவாங்க. சிலர் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க, தனியாக சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இதுக்கெல்லாம் கூட இந்த வாயை மூடி வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாத தான் காரணம். வாயை பேசும்போதும் சரி, சாப்பிடும்போது தான் வாய் திறக்கணும், மற்ற நேரங்களில் வாயை மூடி வச்சுருக்கணும். அந்த பயிற்சி ஒருத்தர்கிட்ட இல்லாத போது தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக பேசுவாங்க, தனியாக சிரிப்பாங்க. இந்த மாதிரியான நடைமுறைகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. அதனால் வாய்வழி சுவாசம்ங்கிறது வாய் வழியாக சுவாசிப்பது என்பது மிகவும் தவறான நடைமுறை. அதனால் அதை தவிர்க்க வேண்டும். தவிர்ப்பதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். தூங்கும்போது வாயில் எச்சில் ஒழுகாது, தூங்கிட்டு இருப்போம் வாயில் எச்சில் ஒழுகும், அது தவிர்க்கலாம். அப்புறம் தனியாக பேசுவதை தவிர்க்கலாம். தனியாக இருக்கும்போது சிரிப்பது, பேசுவது, இதை தவிர்க்கலாம். மன உறுதி அதிகரிக்கும். வாய் நாற்றத்தை தவிர்க்கலாம். அப்புறம் மூக்கு வழியாக சுவாசிப்பது நல்லா மேம்படும். ஏன்னா மூக்கு வழியாக வேறு வழியே இல்லை, மூக்கு வழியாக சுவாசித்து தான் ஆகணும். வாயை மூடும்போது, வாய்வழி சுவாசத்தை தவிர்க்கும்போது, வாய் வழியாக சுவாசிப்பதை தவிர்க்கும்போது மூக்கு வழியாக தான் சுவாசிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துடுது. அதனால் மூக்கு வழியாக சுவாசிப்பதை நம்ம கட்டாயப்படுத்த முடியும். அற்புதமான ஒரு பயிற்சி இது. வாய்வழி சுவாசம் என்பது உடல் நலத்திற்கு தீங்கானது. வாய் வழியாக சுவாசிப்பது. சும்மா இருக்கும்போது வாயை மூடி வைங்க.
பேசாமல் இருக்கும்போது, சாப்பிடாமல் இருக்கும்போது வாயை மூடி வைங்க. ஒரு உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள், அப்போ வாயை மூடிட்டு வேலை பாருங்கள். அப்போ அந்த வேலையில் கவனம் செல்லும். வாயை திறந்துக்கிட்டே பண்ணிங்கன்னா உங்கள் கவனம் அந்த வேலையில் இருக்காது. வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு சிந்தனைகளில் தான் அந்த வேலை இருக்கும், இந்த கவனம் இருக்கும். அது மாதிரி வாய்வழி சுவாசம் என்பது நம்ம தண்ணி குடிக்கும் போதும் வாயை வந்து இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி குடிக்கிறோன்னா வாயை வச்சு குடிக்கணும். அண்ணாந்து குடிக்கிறதை தவிர்க்கணும். ஒரு பாட்டிலில் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா பாட்டிலை வாயில் வச்சுட்டு தண்ணி குடிங்க. வாயில் வச்சு தண்ணி குடிக்கும்போது வாய் வழியாக காற்று வயிற்றுக்குள்ளே போகிறது தடுக்கப்படும். அதேமாதிரி சாப்பிடும்போதும் வாயை மூடிக்கிட்டு மென்று சாப்பிட்ணும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது வாயை திறந்துக்கிட்டு சாப்பிடும்போது அதன் வழியாகவும் காற்று வயிற்றுக்குள்ளே போகும். சுவாசப்பைக்கு கூட போகலாம், சுவாசப்பையில் கூட போகலாம் அந்த காற்று. அதனால் சுவாசம் என்பது கெட்டு போயிடும். இப்போ வந்து வாய் திறந்துக்கிட்டே சாப்பிடும்போது வாய் வழியாக அந்த காற்று உள்ளே போகுது. நீங்கள் சாப்பிடவும் செய்வீங்க, அப்போ காற்றும் சேர்ந்து அது வந்து வெறும் வயிற்றுக்கு மட்டும் போகாது, சுவாச பையிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நுரையீரலுக்கும் அந்த காற்று போகும். அப்போ வந்து நுரையீரலோட அந்த சுவாசம் என்பது கெட்டு போயிடும். சுவாசம் என்பது தூய்மையாக இருக்காது. அதனால் வந்து வாய்வழி சுவாசத்தை தவிர்க்க வேண்டும். வாய்வழி சுவாசம்ங்கிறது நிறைய வகையில் நடக்கும். சாப்பிடும்போது வாய் திறந்துட்டு சாப்பிட்டா வாய் வழியாக காற்று உள்ளே போகும். அந்த வாய் வழியாக சுவாசித்து கொண்டே சாப்பிட்டுட்டு இருக்குது. சுவாசமும் சாப்பிட்றதும் ஒரே நேரத்தில் வாயில் நடக்கும். இதனால் இது ஒன்று. அப்போ தண்ணி குடிக்கும்போதும் வாயை சப்பி தண்ணி குடிக்கணும். அதாவது டம்ளரில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வாய் வச்சுட்டு சப்பி தண்ணி குடிக்கணும். அப்படி அந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். அப்போ தான் வந்து வாய்வழி சுவாசத்தை நாம் தடுக்க முடியும். தடுத்தால்தான் வந்து நல்லது.